வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் சர்வதேச அளவில் பேசப்படக்கூடிய விடயங்கள் தொடர்பாக பார்க்க போகின்றோம். குறிப்பாக குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் ஈரான் தாக்குதல் ஈடுபட்டிருந்தது. இந்த நிலையில் 63 பேரில் காயமடைந்திருக்கக்கூடிய நபர்கள் இலங்கையைச் சேர்ந்த 3 பேர் அடங்குவர் என்று இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக முகநூல் பதிவொன்றில் தான் குவைத்தினுடைய பிரதான விமான நிலையம் அதன் மீதான தாக்குதலில் 3 இலங்கையர்கள் காயமடைந்திருப்பதாகவும் அவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நிலையில் மருத்துவமனையில் குவைத்திற்கான இலங்கை தூதரகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் சென்று சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது. அவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அவர்களை பார்த்து அவர்களுடைய நிலைமை தொடர்பாக சில விடயங்கள் ஆராயப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிற போது அந்த இளைஞர்கள் விமான நிலையத்தினுடைய பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்ததாகவும் கீழே விழுந்த கண்ணாடி சில்லுகளுக்குள் அவர்கள் தலை மற்றும் பிற பாகங்கள் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மருத்துவமனைக்கு அவசரமாக கொண்டு செல்லப்பட்ட அவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவர்களுடைய யாருடைய நிலையும் கவலைக்கிடமாக இல்லை, பெரிய அளவிலான காயங்களும் இல்லை என்று கூறப்படுகிறது. மேலும் அவர்கள் ஓரிரு நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வெளியேறுவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் இவ்வாறான செய்தி வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் தற்போது இருக்கக்கூடிய இந்த நெருக்கடிகள் நிலைமைக்கு காரணமாக குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய இலங்கையர்களுக்கான அவசர அழைப்பையும் இலங்கை தூதரகம் அங்கே இருக்கக்கூடிய இலங்கை தூதரகங்கள் கோரியிருக்கிறது. குறிப்பாக குவைத்தில் இருந்தால் அந்த நாட்டு அரசாங்கம் சொல்லக்கூடிய விடயங்களை நீங்கள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி குவைத்தில் இருக்கக்கூடிய இலங்கைக்கான தூதரகம் அறிவுறுத்தலை விடுத்திருக்கிறது. இதே நேரத்தில் 60க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள் இந்த தாக்குதலில். எனவே இந்த தாக்குதலில் 60க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதலுக்கு ஈரான் நேரடியாகவே பொறுப்பேற்றிருந்தது. அது மட்டுமன்றி ஈரான் சொல்லி இருக்கக்கூடிய விடயங்கள் எங்கள் நாட்டின் மீது கை வைத்தால் இல்லாட்டி எங்களுக்கான தாக்குதலை நடத்தால் எந்த இடத்துல இருந்து தாக்குதல் நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தை நாங்கள் தரைமட்டமாக்குவோம் என்ற ரீதியில் ஈரான் அறிவித்தல் விடுத்திருக்கிறது. அண்மைய நாட்களில் அமெரிக்காவினுடைய தளங்கள் குவைத்தில் இருந்து கொண்டுதான் ஈரான் மீதான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. இந்த நிலையில் தான் அந்த பகுதியை நோக்கி ஈரானும் தாக்குதலை நடத்தி இருப்பதாக அதிகாரப்பூர்வமாகவும் குறிப்பாக வெளிவிவகார அமைச்சரான அப்பாஸ் ஆராக்சியும் இந்த விடயத்தை தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே தொடர்ச்சியாகவே மத்திய கிழக்கில் இன்னும் பதற்றம் என்பது அதிகரித்து செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தான் இந்த தாக்குதல்களுக்கு பொறுப்பேற்றிருக்கிறது. எனவே அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுக்கும் விதமாகத்தான் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த ஒரு நிலைப்பாட்டில் இந்த தாக்குதலுக்கு குவைத் அரசாங்கம் கடுமையாக கண்டித்திருப்பதுடன் இதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதே நேரத்தில் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்தம் ஒப்பந்தம் என்பது வெற்றியளித்திருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் லெபனானுக்கு இடையில தாக்குதல் நடவடிக்கைகள் முடிவுக்கு கொண்டு வருவது அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் நடைபெற்றிருக்கக்கூடிய 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இருதரப்புக்கு இடையிலான போர் நிறுத்தம் தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்பான நிபந்தனைகளை அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை தன்னுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அண்மை நாட்களாகவே ஈரானும் இந்த ஒரு லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்ற ரீதியில் பல விடயங்களை சொல்லியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த விடயங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த உடன்படிக்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் லெபனானில் கிஸ்புல்லா தரப்பில் இருந்து மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய தாக்குதல் முற்றிலுமாக நிறுத்தப்பட வேண்டும். மேலும் தெற்கு லிட்டானி பகுதியில் இருந்து கிஸ்புல்லா படையினர் முழுமையாக வெளியேற வேண்டும் என்று சொல்லியும் பைலட் மண்டலங்கள் எனப்படுகின்ற இந்த பிரத்யோக பகுதிகளில் உருவாக்கப்பட்டு அந்த பகுதிகளில் லெபனான் பாதுகாப்பு படையினர் மட்டும்தான் அங்கு பாதுகாப்பு பணிக்கு அமர்த்தப்பட வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையாக இருந்தது. அது மட்டுமன்றி இந்த கிஸ்புல்லா படையினருடைய இருப்பு மற்றும் பிற ஆயுத குழுக்களுடைய இருப்பு இந்த பிராந்தியங்களில் முற்றிலுமாக தடை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் அந்த உடன்படிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. எனவே இருதரப்புக்கும் இடையிலான இந்த அமைதி என்பது உருவாகி இருக்கிறது இந்த உடன்படிக்கைக்கு அடிப்படையில். எனவே பிராந்தியத்தில் நிலையான அமைதியை பெறுவதற்கான ஒரு முதற்கட்ட வாய்ப்பாக இது பார்க்கப்படுகிறது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு தகவலும் வெளியாகி இருந்தது. அதாவது இந்த ஏஐ தொழில்நுட்பம் தொடர்பான விடயங்கள் அது எப்படி போருக்கு பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பான விடயங்களும் இன்றைய நாட்களில் வெளிவந்திருந்தது. குறிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை
தொழில்நுட்பத்தை போர்க்களத்தில் வந்து பயன்படுத்தும் முக்கியமான நடவடிக்கைகளை உக்ரைன் வந்து தீவிரமாக முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் பார்க்கிற போது ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை வந்து எதிர்த்து உக்ரைன் ராணுவம் தொடர்ந்து போரிட்டு கொண்டு வருகிறது. இந்த சண்டையில் உக்ரைனுடைய அதிநவீன செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்கள வரிசையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த தொழில்நுட்ப அறிவை வந்து உக்ரைன் தங்களுக்கு மேற்கத்திய நட்பு நாடுகளுக்கும் பகிர்ந்து வருவதனூடாக உலக அரங்கில் உக்ரைன் வந்து ஒரு புதிய சக்தி வாய்ந்த மையமாக திகழ்கிறது. குறிப்பாக உக்ரைன் ரஷ்யாவை எதிர்கொண்டதனூடாக பல படிப்பினைகளை பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த செயற்கை நுண்ணறிவுகளூடாக தாக்குதல்களை எதிர்கொள்ளக்கூடிய விதத்திலான ஒரு வளர்ச்சியை மட்டி இருப்பது என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்படக்கூடிய விடயம். இந்த நிலையில் உக்ரைன் தன்னுடைய இந்த மேற்கத்திய நட்பு நாடுகளுடன் இணைந்து தனக்கான ஒரு புதிய பிரத்யோக இணையதளம் ஒன்றையும் உருவாக்கி இருக்கிறது. இதனூடாக ரஷ்யாவிற்கு எதிரான போர் வந்து உக்ரைனில் ட்ரோன்களில் செயற்படக்கூடிய விதம் தொடர்பாகவும் வீடியோக்கள் வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. இப்படி தங்களுடைய பதில் தாக்குதல் இருக்கிறது என்பது தொடர்பான வீடியோக்களையும் அங்கே பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த வகையில் போர்க்களத்தில் ட்ரோன்கள் மூலம் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 மில்லியன் மணி நேரத்துக்கு அதிகமான வீடியோ காட்சிகளை உக்ரைன் வந்து அந்த இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எனவே மேற்கத்திய நாடுகளுடைய ஆராய்ச்சியாகட்டும் இல்லாட்டி அவர்களுடைய ஏதாவது ஒரு தேவை இருக்கிற சந்தர்ப்பத்தில் இதனூடாக உக்ரைனை நாடக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காகத்தான் உக்ரைன் வந்து இவ்வாறான திட்டங்களை முன்னெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த அடிப்படையில் பார்க்கிற போது இனிவரும் காலங்களில் இந்த போர்களுக்கு எப்படியாக இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்த இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகப்பெரிய அளவில் சர்வதேச அரங்களையும் பேசப்படுகிறது. அதற்கான ஒரு வழிகோலாக வெளிப்படையாகவே அவர்கள் சில விடயங்களை சொல்வதனூடாக தங்களுக்கான சில விடயங்களை உக்ரைனிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் அவர்கள் வந்து தெளிவாக இந்த இணையதளங்களூடாக வெளிப்படுத்தி வருவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே போர் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினூடாகத்தான் விரிவடைய காத்திருக்கிறது. இது சில நேரங்களில் பல ஆபத்துக்களை கூட ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடும் என்பது தொடர்பான பல விடயங்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் பேசப்பட்டு வருவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே வந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்கள் தொடர்பாகத்தான் இந்த காணொலி பதிவில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.